முதல் வசனமா 1 சாமுவேல் 16:14-15 வாசிப்போமே. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. ஆமென். ஆமென். கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் சவுல் ராஜா. ஆனா இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வர விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு இருந்ததுன்னு வசனம் இருக்குது நமக்கு. அப்ப எதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் சவுல் ராஜாவை விட்டு வெளியே போனாரு அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு சில பேக்ரவுண்டை நாம பார்ப்போம். 1 சாமுவேல்ல நம்ம 13வது அதிகாரமும் அதே போல 15வது அதிகாரத்தை நாம படிச்சு பார்த்தோம்னா, கர்த்தருடைய வார்த்தைய தெரிந்திருந்தும் கர்த்தருடைய வார்த்தை எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யாம அவன் காம்ப்ரமைஸ் ஆகி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தான் பார்த்தோம். அந்த 2 தவறுகள் என்ன அவர் செஞ்சார்னாக்க, பெலிஸ்தியர்கள் தனக்கு விரோதமாக வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் சாமுவேலுக்காக ஒரு வாரம் 7 நாள் அளவும் காத்திருந்தாரு. ஆனா சாமுவேல் வருவதற்கு தாமதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரே போய் சவுல் தேவனிடத்துல போய் ஒரு விண்ணப்பம் பண்ணாம அவரே போய் சர்வாங்க தகன பலியை செலுத்தினார். அப்ப பாத்தீங்கன்னாக்க சாமுவேல் அதை பார்த்து, நீர் என்ன இதை புத்தியீனமாக செய்தி தேவன் உமக்கு விதித்த கட்டளைகளை ஏன் கை கொள்ளாம போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவையா அவர் தேவனுக்கு விரோதமாக அவர் கட்டளைகளை மீறி நியாயப்பிரமாணத்தை மீறி அங்க தவறு செய்திருக்கிறார். 2வது பாத்தீங்கன்னாக்க அமலேக்கியர்களை நீ எல்லாத்தையுமே நீ கொன்று போடணும். அவர்களுடைய பொருட்கள்ல ஆடு மாடு எல்லா சிறு குழந்தைகள் முதல் எல்லாரையுமே நீ கொன்று தீர்க்கணும். ஏன்னா அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது அவர்களுக்கு வழிவிடாம தடை பண்ணினார்கள். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அவர்கள் அதே போலதான் போய் அங்க சவுல் ராஜா அவர்களை மேற்கொண்டான். ராஜாவை கொல்லாம கைது செய்தான். அவர்களுடைய நல்ல பொருட்களை, நல்ல மாடு, அவர்களுக்கு தேவையானதெல்லாம் வைத்துக்கிட்டு உபயோகம் இல்லாதது எல்லாத்தையுமே அழித்து போட்டார்கள். அந்த நேரத்திலேயே கர்த்தர் சாமுவேல்கிட்ட சவுலை நான் ராஜா வாக்கினதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல சாமுவேல் ராஜாவை சவுல் சொல்றாரு, கர்த்தர் உன்னை நிராகரித்துட்டார். உனக்கு அப்புறம் உன்னை தள்ளி வேறு ஒரு அவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற உண்மையுள்ள இன்னொருவனை ராஜாவை ஆக்குவார்னு சொல்லி தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ஸோ எதற்காக நாம இந்த இடத்துல இதை இன்னைக்கு ஒரு சுருக்கமா இதை பாக்குறோம்னாக்க, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினதுக்கு அப்புறம் அங்க ஒரு பொல்லாத ஆவி அவனை ஆட்கொண்டு விட்டது. ஸோ வேணா வாசிப்போமே. எபேசியர்ல 2வது அதிகாரத்துல 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். நாம் எல்லோருமே கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம்னாக்க, இப்பொழுது கிரியை செய்கிற கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்திலே என்ன ஆவி கிரியை செய்கிறது? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நமது மனசும் நமது மாம்சமும் விரும்பினவதை நாம் செய்து கொண்டிருந்தோம். அப்ப ஒரு மனிதனுக்குள்ளாக கர்த்தர் ஒரு மனிதன் என்று சொன்னால் 1 தெசலோனியர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. கர்த்தர் ஆதாம சிருஷ்டித்த போது அவனுக்குள்ளாக ஆவி ஆத்துமா தேவனுடைய சாயல்ல பரிசுத்தமாக தான். ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக அப்படின்னாக்க நம்மளுடைய சரீரத்துக்குள்ள தேவனுடைய சாயலே கர்த்தர் வச்சிருக்கிறார்.
ஆவியையும் ஆத்துமா சரீரம் இது முழுசா வந்துட்டு பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஆதாமும் வந்துட்டு பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக அவருடைய கட்டளையை மீறினதுனால கர்த்தர் வந்துட்டு ஆதாம வந்துட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அதே போல வந்து இந்த உலகத்தின் அதிகாரம் முழுக்க பிசாசின் கைக்கு வந்துட்டு முழுமையாக சென்றடைந்து விட்டது. அந்த அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காக தான் வந்துட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் வந்து பூமிக்கு வந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக, நம்மளை ரட்சிப்பதற்காக அவரே தன்னுடைய மாம்ச சரீரத்துல மரணத்தை வந்துட்டு வென்றார்ங்கிறத நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்முடைய ஆவியோட பிசாசின் ஆவி வந்துட்டு பிசாசின் ஆவியோட செயல்பாடுகளோட நம்ம கலந்துதான் வந்துட்டு நாம வந்து ஒவ்வொரு கிரிகளும் செய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க நாம தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு வந்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்மை வந்து தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். இதற்காக மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக தான் வந்துட்டு தெரிந்து கொண்டார். அடுத்து வாசிப்பாங்க யாக்கோபுல 1:13-16 வரைக்கும். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஆமீன். ஆமீன். கண்டிப்பா வந்துட்டு சோதனை என்பது நம்மளால வந்து யாராலுமே வந்து தடுக்கவே முடியாது. கர்த்தர் இதுக்கு முந்தின வசனத்துல சொல்லியிருப்பாரு, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அப்ப சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப கர்த்தர் வந்துட்டு என்னைக்குமே நம்மளை வந்துட்டு ஒரு பொல்லாங்கினால வந்துட்டு சோதிக்கிறவரே கிடையாது. அப்ப நம்மளை வந்து பொல்லாங்கினால சோதிக்கிறது யாருன்னு பார்த்தோம்னாக்க பிசாசின் ஒரு ஆவி மூலியமாக தான் நமக்கு வந்து சோதனைகள் வருகிறது. இதே சோதனை தான் வந்துட்டு ஏதேன் தோட்டத்துல ஏவாளுக்கு வந்துட்டு வந்தது. அங்க வந்து பிசாசானவன் வந்துட்டு தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு அதுல வந்துட்டு சில பொய்களை கலந்து தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு நிறைய வந்துட்டு வாய்ப்புகளை வந்துட்டு முன்னாடி வந்துட்டு வைக்கலாம். இன்னைக்கு அதே போலதான் நாம ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு சோதனைகள் வந்துட்டு பிசாசின் ஆவியினாலதான் நமக்கு வந்துட்டு வருகிறது. பிசாசு நம்மளை எந்த விதத்திலையுமே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்றதே கிடையாது. இதுதான் வந்துட்டு பவுல் வந்து சொல்லியிருப்பாரு 2 கொரிந்தியர்ல 2:11, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டார்களோ அவர்கள் எல்லோருக்குமே வந்துட்டு பிசாசானுடைய தந்திரங்கள் வந்துட்டு கண்டிப்பா வந்து தெரிந்திருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரியவில்லை என்றால் நாம வந்துட்டு இன்னும் வந்து ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறோம் நாம நினைச்சுக்கிட்டு ரட்சிப்பின் பாதையில நடக்காம நாம இருக்கிறோங்கிறத முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம வந்துட்டு சோதனை எப்படி எல்லாம் வருது ஒரு மனிதனுக்குங்கிறத வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா வசனம் வந்து சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டுன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப வாசிப்போமே யாத்திராகமத்துல 20:17. பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்துட்டு இஸ்ரவேல் பிள்ளைகளோட வந்துட்டு செய்த உடன்படிக்கை, அந்த 10 கட்டளைகள்ல இது 10வது கட்டளையாக இருக்கிறது. பிறருடையதை எதையுமே வந்து நீ இச்சையாதிருப்பாயாகன்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம வந்துட்டு தாவீது ராஜாவை குறித்து பார்ப்போம். முதல்ல வந்துட்டு சவுல் ராஜா வந்துட்டு நேரடியா கர்த்தர் பேசின, சாமுவேல் மூலியமாக பேசின எல்லா கட்டளைகளையுமே அவர் வந்துட்டு மீறி நடந்தாரு. சவுலை வந்துட்டு அவர் வந்துட்டு தள்ளி விட்டு தாவீதை வந்து கொண்டு வந்தாரு. தாவீதை வந்துட்டு எப்படி சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றபடி அவன் வந்துட்டு எல்லா காரியங்களையுமே வந்துட்டு தாவீது வந்துட்டு செய்து கொண்டிருந்தார். ஆனா தாவீதுக்கும் வந்து ஒரு சோதனை வந்துட்டு ஏற்பட்டது. நமக்கு அந்த சோதனை என்னவென்று நமக்கு தெரியும். ஜெருசலேம்ல வந்துட்டு அவனுடைய மாடியில வந்துட்டு அவன் உலாவி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீயானவள் வந்துட்டு, ஒரு அழகான ஸ்திரீயானவள் வந்து குளித்து கொண்டிருப்பதை பார்த்து அவன் யாருன்னு விசாரிச்சு அவன் வந்துட்டு உரியாவின் மனைவியாகிய பத்சபால் சொல்லி அவளை அழைத்து அவளோட வந்துட்டு உறவு கொள்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க உரியாவையும் வந்து அவன் கொன்னுடுறான்.
இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கர்த்தர் வந்துட்டு இஸ்ரவேல் பிள்ளைகளோட செய்த உடன்படிக்கை, தாவீதுக்கும் அந்த கட்டளை வந்துட்டு நல்லாவே தெரியும். ஆனா அந்த நேரத்துல அவனுக்கு வந்துட்டு வந்த சோதனையினால வந்துட்டு, அந்த சோதனை வந்தப்ப அந்த சோதனையை வந்துட்டு கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளையை வச்சு அவன் வந்து மேற்கொண்டு போயிருக்கலாம். ஆனா அவன் வந்துட்டு அந்த சோதனையில வந்துட்டு இழுக்கப்பட்டு, கர்த்தர் சொல்றாரு பிறருடைய மனைவியை நீ வந்து இச்சிக்க கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்கிற இடத்துல வந்துட்டு இவன் வந்து பிறருடைய மனைவியை வந்துட்டு இவன் எடுத்துக்கொண்டது மட்டும் இல்லாம உரியாவையும் வந்துட்டு அவன் வந்துட்டு கொண்டுறான். கொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க நாத்தான் வந்துட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசி வந்துட்டு நீ வந்துட்டு இன்னென்ன மாதிரியான காரியத்தை நீ வந்து பண்ணிட்ட கர்த்தருக்கு விரோதமா அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறப்ப அவன் வந்துட்டு முதல்ல சொன்ன வார்த்தையை கவனிச்சு பாத்தீங்கன்னா 2 சாமுவேல்ல 12 9 13 14 நம்ம வாசிச்சு பார்த்தோம்னாக்க, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்துட்டு அவன் வந்து கொன்னது வந்துட்டு உரியாவை அவன் வந்துட்டு ஏமாத்தினது பச்சைபாலை ஏமாத்தி இருந்தாலும் அவன் வந்து சொன்ன வார்த்தை வந்து பாத்தீங்கன்னாக்க, நான் வந்துட்டு உரியாவுக்கு வந்து எதிராக பாவம் செஞ்சேன், பச்சைபாலுக்கு எதிராக பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லாம நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். அப்ப நாத்தான் சொல்றாரு, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார், ஆனாலும் இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாக சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இதை வந்து சங்கீதத்துல வந்துட்டு தாவீது தான் செஞ்ச பாவத்துக்காக அவர் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு மனம் திருந்தினார் அப்படிங்கிறத நமக்கு அந்த வசனங்களை வாசிச்சோம்னா தெரியும். சங்கீதம் 51 என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். முதல்ல வந்துட்டு என்னுடைய மீறுதல்களை நான் வந்து முழுமையாக நான் அறிந்திருக்கிறேன்னு வந்துட்டு முதல்ல ஒத்துக்கொள்றாரு. அதே போலதான் நாமளும் வந்துட்டு நம்மளுடைய பாவங்களை எதையுமே கர்த்தர்ட்ட வந்துட்டு மறைக்காம அப்படியே வந்துட்டு ஒரு சிறுபிள்ளை போல எல்லாத்தையும் வந்துட்டு அவர்கிட்ட போய் நம்மளுடைய பலவீனங்களை ஒற்றுக்கொள்ள வேண்டும். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானவைகளை நடப்பித்தேன். நீர் பேசும் பொழுது உமது நீதி விளங்கும், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கும், இதை அறிக்கையிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கிறப்ப எப்படி ஆரம்பிக்கிறாருங்கிறத பார்ப்போம். வேணா வாசிப்போமே. அதே சங்கீதத்துல 51 9 முதல் 12 வரைக்கும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். இந்த இடத்துல வந்துட்டு சவுல் வந்துட்டு எப்படி சாமுவேல்கிட்ட பேசினாரு தவறு செஞ்சதுக்கு அப்புறம், அதே போல வந்து இங்க வந்து நாத்தான்ட்ட வந்துட்டு தாவீது வந்துட்டு எந்த அளவுக்கு இறங்கி நான் வந்து கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பாவங்களை எல்லாம் எவ்வளவு டீட்டெயில்டா வந்துட்டு அவர் வந்து இங்க வந்துட்டு அறிக்கை செய்கிறாருன்றத பார்ப்போம். சொல்லிட்டு, ஆண்டவரே என்னுடைய உமது பரிசுத்தாவியை என்னிடத்துல எடுத்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிலைவரமான ஆவியை என்னில வந்துட்டு சிருஷ்டிங்க, என்னுடைய உள்ளத்துல வந்துட்டு புதுப்பிங்கன்னு சொல்லி அவர் வந்துட்டு கேட்கிறாரு. நாமளும் வந்துட்டு இன்னைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம கிட்ட நம்ம முந்தைய காலத்துல வந்துட்டு பிசாசின் ஆவியோட சேர்ந்துதான் வந்துட்டு நம்மளுடைய கிரிகைகள் எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு பிசாசின் ஆவி நம்மளை விட்டு வெளியே போய்விட்டது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்துட்டு அவர் கர்த்தரோட இசைந்திருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான்ங்கிறத நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம், அதை நாம உணர்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறதை நாம் வந்துட்டு அறிந்திருக்கிறோம். அந்த எக்ஸ்பீரியன்சஸ் ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு உண்டு. அப்ப நாம ஏதாவது வந்துட்டு பாவத்துல வந்து தொடர்ந்து நிலைச்சிருக்கிறப்ப அப்ப நம்மளுடைய ஆவியானது வந்துட்டு அசுசிப்படுகிறதையும் வந்துட்டு நாம வந்துட்டு நிதானிக்கணும். நாம வந்து தொடர்ந்து வந்துட்டு அந்த பாவத்துல வந்துட்டு நிலைச்சு நிக்காம இருக்கணும். அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவனவன் என வந்து சொல்லியிருக்காரு, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும்.
இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா தாவீது ராஜா வந்துட்டு அவர் தன்னுடைய தப்பு செஞ்சுட்டாரு. நாத்தான்வேல் வந்துட்டு அந்த மரணத்திற்கு முந்தின ஸ்டேஜ்ல வந்துட்டு நாத்தான்வேல் வந்து அறிக்கை செய்யும் பொழுது, நீ இந்த மாதிரி தவறு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவர் பூரணமா வந்துட்டு மனம் வந்து திரும்பினார். ஆனா கர்த்தர் அதுக்கு நீதி செய்தார். அதே போல அவரும் வந்துட்டு மனம் திரும்பினாரு. மறுபடியும் வந்துட்டு கர்த்தருக்குள்ள வந்துட்டு தாவீது ராஜா எப்படி வந்துட்டு நடந்தாருங்கிறத நாம வந்து பாக்குறோம். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு மாம்சம்தான். எல்லாருமே மாம்சத்துல ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது. ஆனா நாம வந்துட்டு தெரிஞ்சு செய்யறோமா தெரியாம செய்யறோமா அப்படிங்கிறத நாமே வந்துட்டு நிதானிக்கணும். ஏன்னா நம்மளை சுத்தி நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் அப்படிங்கிறத நாம நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு சர்வாயுத வர்க்கம். அதை இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு நம்ம வந்து தியானிச்சு பார்ப்போம். அடுத்ததாக வந்து வாசிப்போமே, லூக்கால 3வது அதிகாரத்துல 21-22. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்தில் இருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தி மாம்ச சரீரத்துல வெளிப்பட்ட பொழுது 30 வயது இருக்கும் பொழுது அவர் வந்துட்டு தேவனுடைய நீதி என்னங்கிறத வந்துட்டு எல்லோருக்கும் வெளிப்படுத்துவதற்காக, ஏன்னா அவர் ஞானஸ்தானம் எடுக்க வரும் பொழுது அவரை வந்துட்டு யோவான் ஞானஸ்தானம் வந்து தடுக்கிறான். ஆனா தடுக்கிறப்ப இப்ப தடுக்காத, இதெல்லாம் வந்துட்டு தேவனுடைய நீதியை நாம இப்படிதான் வந்துட்டு நிறைவேற்றணும்னு சொல்லி அவர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்ததுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் வந்துட்டு அவர்கிட்ட சொல்றாரு, நீர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லி அந்த இடத்துல வந்து வசனம் வந்து வருகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாசிப்போமே, லூக்கால 4வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆமென். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து குழந்தையா பிறந்து நமக்கு 8ஆம் நாள்ல வந்துட்டு அவருக்கு வந்து விருத்த சேதனம் செய்தார்கள்னு பார்த்தோம். அடுத்தது 12 வயசுல வந்து அவர் வந்துட்டு வேதபாரர்களோட வந்துட்டு அதுக்கு வேத வசனத்தை கொண்டு அவங்க வந்துட்டு அதற்குரிய விளக்கங்களை வந்துட்டு அவர் வந்து கொடுத்து கொண்டிருந்தார். அதை பார்த்தவர்கள் பெற்றோரும் அங்க இருக்கிறவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு 30வது வயதுலதான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறார். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து அவர் ஊழியத்துக்கு வரும் பொழுது முதல் தடவையா வந்துட்டு அவர் வந்து பிசாசினால் 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார்னு போட்டிருக்குது. இந்த போட்டிருக்க விஷயத்தை நல்லா வந்துட்டு நிதானிச்சு பார்ப்போம். சோ நம்ம வந்துட்டு யாரெல்லாம் கர்த்தரை வந்துட்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்னையில இருந்துதான் வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு பிசாசினாலான சோதனை வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு பலமாக வந்துட்டு ஏற்படுங்கிறத நிதானிச்சு பார்க்க வேண்டும். நான் அதற்கு முன்னாடி கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எல்லோருமே வந்துட்டு பிசாசோடைய ஆவியோட தான் வந்துட்டு கலந்து எல்லா காரியங்களையும் வந்து செய்து கொண்டிருந்தோம்னு சொல்லி நமக்கு எபேசியர் 2வது அதிகாரத்துல நாம வசனத்தை தெளிவாக வந்து பார்த்தோம். சோ நான் எதுக்கு இந்த உதாரணத்தை எடுத்தேன்னா, கர்த்தர் வந்துட்டு எப்ப சோதிக்கப்பட்டார், அவருக்குள்ள வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் நாட்கள்ல இருந்துதான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சோதனை வந்துட்டு வந்தது. முதல் சோதனை என்னவா வந்ததுன்னு பாருங்களேன். லூக்கால 4வது அதிகாரத்துல 3-4 வாசிப்போமே. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பம் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். இந்த இடத்துல 3வது வசனத்துல நீர் தேவனுடைய குமாரனை ஆனால்னு வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு கர்த்தர்கிட்ட வந்து பேசினான். ஆனா கர்த்தர் ஞானஸ்தானம் ஏசப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப அவருக்குள்ள வந்து கேட்ட சத்தம் வந்து, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாக இருக்கிறேன்னு வந்து சொல்லியிருக்காரு. இங்க வந்து கர்த்தர் வந்துட்டு 40 நாள் வந்துட்டு சாப்பிடாம இருந்தாரு. அவருக்கு வந்துட்டு பசி உண்டாயிற்று. அந்த இடத்துல முதல்ல வந்துட்டு அவன் வந்துட்டு வைக்கிற கேள்வியை பாத்தீங்கன்னாக்க, நீர் தேவனுடைய குமாரனானால், முதல்ல அவர்கிட்ட கேட்ட சத்தம், அந்த சத்தத்தை வச்சே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வர மாதிரி நம்மளை வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதிகமான சோதனைக்குள்ளாக்கும்படியான, ஏன்னா நான் ஏற்கனவே கர்த்தர் வந்துட்டு மாம்சத்துல வந்துட்டு பசியா இருக்கிறார். அப்ப இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான்.
அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு அந்த இடத்துல, அவர் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அப்ப நிதானிச்சு பார்க்கணும். இதே போலதான் கர்த்தர் வந்துட்டு நம்மளையும் வந்துட்டு செய்ய சொல்றார். ஒவ்வொரு காரியத்திலையுமே வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு சத்தியத்துக்கு விரோதமாக பொய்யும் வந்துட்டு நம்மளை தேடி வருகிறதோ அதை நாம எப்படி மேற்கொள்ளணுங்கிறது தான் வந்துட்டு முதல் உதாரணமா இதை வந்து பார்க்கிறோம். அடுத்தது வாசிப்போம். லூக்கால 4வது அதிகாரத்துல 9-13 வரைக்கும். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவ ஆலயத்து உப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி, நீரும் ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கும் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கும் அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உம் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். ஆமென். சோ மறுபடியும் நீர் தேவனுடைய குமாரனே ஆனான்னு சொல்லி திருப்பி வந்துட்டு அந்த நீர் தேவனுடைய குமாரனான்னு சொல்லி சந்தேகத்தை வந்துட்டு கிளப்புற மாதிரியே வந்துட்டு, இன்னைக்கு நமக்குள்ள வந்துட்டு நீ வந்துட்டு தேவனுடைய பிள்ளையா, அந்த அதிகாரம் உனக்கு இருக்குதா, அந்த வல்லமை உனக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி பல சந்தர்ப்பங்கள்ல வந்துட்டு பிசாசானவன் நம்மளுடைய உள்ளத்துல இருந்து பேசுறதையும் நம்மளால வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். நம்மளுடைய மனதுல வந்துட்டு அவன் வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்தை வந்து கொண்டு வந்துட்டு ஒரு சிந்தனைகளை கொண்டு வந்து வைக்கிறது மூலியமாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுவதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் வந்துட்டு கொண்டு வருகிறான். ஆனா இந்த இடத்துலயே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு என்ன சொல்றாரு, ஏன்னா வந்து பிசாசானவன் மேற்கோள் காட்டுறதே வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை தான் வந்துட்டு சங்கீதத்துல மேற்கோள் காட்டின அந்த வார்த்தையை தான் வந்துட்டு, உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உம்மது பாதம் பல்லில் இராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளினால் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறது என்று சொன்னான். அப்ப அதற்கு தேவன் கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தர் வந்துட்டு பரீட்சை பார்க்காத, அவருடைய வசனத்தை வச்சு அதை வந்துட்டு நீ வந்து பரீட்சை பார்க்க கூடாது. இன்னைக்கு நாமும் வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்துல நம்மளை வந்துட்டு சோதிக்கிற வகையில மற்ற சகோதரர்கள் சகோதரிகள் புறஜாதியர்கள் வந்துட்டு தேவனுடைய வசனத்தை காமிச்சு, ஏன் இது மாதிரி உங்களால செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி நமக்கு பல விதமான சோதனைகள் வந்துட்டு நம்மளுடைய மனதை வந்துட்டு பின்வாங்க வைப்பதற்காகவே வந்துட்டு பல காரியங்கள் வந்து இந்த உலகத்திலேயே நடக்குது. நமக்கும் சில சோதனைகள் வந்துட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வந்து நாம வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை வைத்துதான் வந்துட்டு மேற்கொள்ள முடியும். ஏன்னா பிசாசானவன் எப்பொழுதுமே நம்மளோட நம்ம வந்து சுற்றி கொண்டுதான் இருக்கிறான். அவனை எவனே விழுங்கலாம் என்றால் என்ன, நம்மளை வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்துல வந்துட்டு நமக்கு 100 சத்தியம் இருக்குன்னா 99 சத்தியத்தை நாம கை கொண்டு ஒரு சத்தியத்துல வந்துட்டு ஒரு டாக்டரின்ல வந்துட்டு ஏதாவது வந்து நாம வந்துட்டு பின்வாங்கி கர்த்தருக்கு விரோதமாக நடந்தா அது அவனுக்கு போதும். ஏன்னா அவன் வந்துட்டு வெற்றி கொண்டான். நாம வந்துட்டு கீழே விழுந்துருவோங்கிறது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அவனால வந்துட்டு நம்மளை வந்து அதுக்கு மேல ஒண்ணுமே வந்துட்டு பண்ண முடியாது. நம்மள வந்து சோதிக்கதான் முடியும் அவனால. நீ நம்ம கையை பிடிச்சோ நீ இதுக்கு வந்து கட்டாயமா பண்ணி ஆகும்னு சொல்லி எதையும் அவனால செய்வதற்கு நாம இடம் கொடுக்காம அவனுக்கு வந்துட்டு எந்த வழியும் உள்ள வர்றதுக்கு இடம் இல்லை. இப்ப நமக்கு 3வது சோதனை தெரியும். இந்த உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் ஒரு நிமிஷத்துல கர்த்தர்ட்ட காமிச்சு நீங்க வந்துட்டு என்னை பணிந்து கொண்டால் இது எல்லாம் உங்களுடையதாகும் சொல்றப்ப கர்த்தர் வந்து சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறபடி, அப்ப நாமளும் வந்துட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த அசுத்தாவிகள் அந்த பிசாசானவன் இருக்கிறாங்கிறத நாம வந்துட்டு முதல்ல வந்துட்டு அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு நமக்கு அந்த வீட்டு சபையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அது நன்றாகவே தெரியும். நமக்கு எவ்வளவு பேர் வந்து சாட்சிகள் சொல்லி இருக்கிறாங்க, வியாதிகள் வந்துட்டு இயேசுவின் நாமத்தை சொன்னா அந்த வியாதி வந்துட்டு சுகமாகுது. ஒவ்வொரு வியாதியுமே வந்துட்டு ஒவ்வொரு அசுத்தாவிதான் வந்து அப்படிங்கிறத நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்துற விசேஷத்துல 12வது அதிகாரத்துல 10-12 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள்.
பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். அப்ப பிசாசானவன் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பிசாச வந்துட்டு அவர் வந்து சிருஷ்டிக்கவே இல்லை. லூசிஃபருங்கிற அந்த தேவதூதன் கர்த்தர் இருக்கிற இடத்துலதான் வந்துட்டு அவனும் இருந்து அந்த சேருபெனா வந்துட்டு இருந்தான். ஆனா அவன் வந்துட்டு நான் வந்துட்டு தேவனுக்கு மேல நான் வந்துட்டு உயர்வேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்துல நினைத்தனால கர்த்தர் வந்துட்டு அவனை வந்துட்டு தள்ளி விட்டார். அவனை மட்டும் தள்ளி விடல, அவனோட கூட இருந்த 1/3 பகுதி தேவதூதர்கள். அந்த தேவதூதர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு அசுத்தாவிகளா வந்துட்டு அவர் கர்த்தர் வந்து பரலோகத்துல இருந்து, ஏன்னா பூமி வந்து ஒரு பூமி தான், பரலோகங்களேன்னு வந்துட்டு போட்டிருக்குது. அப்ப அவனை வந்துட்டு அங்க தள்ளி விட்டுட்டாரு. அப்ப தள்ளி விட்டதுனால வந்துட்டு பரலோகத்துல வந்து மிகுந்த வந்து சந்தோஷம் வந்துட்டு உண்டாயிருக்கிறது. அவனுடைய வேலையை எப்பொழுதுமே நம்முடைய சகோதரர்கள் மேல வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பாவத்தின் நிமித்தம் வந்து குற்றம் சாட்டி கொண்டிருப்பதுதான் வந்து அவனுடைய வேலையாக இருக்கிறது. ஆனா அவனை எப்படி வந்துட்டு நம்மளுடைய சகோதரர்கள் வந்துட்டு இதற்கு முன்னாடி மேற்கொண்டார்கள்? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் அவர்கள் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அந்த பிசாசானவனை மேற்கொண்டார்கள், ஜெயித்தார்கள் சொல்லி வசனம் வந்து சொல்லியிருக்கிறது. அதுதான் நமக்கும் வந்துட்டு அதே பாடுகள் தான் நமக்கும் இன்றைக்கும் இருக்கிறது. நம்மளாலையும் வந்துட்டு ஜெயிக்க முடியும். கர்த்தர் ஏற்கனவே வந்துட்டு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த வாக்குத்தத்தத்தை நாம வந்து எப்பொழுதுமே வந்து சுதந்திரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நான் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்னு சொல்றாரு. அப்ப பிசாசானவன் பூமியில வந்துட்டு அந்த மனிதர்கள்ல வந்துட்டு ஒவ்வொரு ஆத்மாவையும் வந்துட்டு பாவம் செய்து அவர்களை பாவத்திலே நிலைத்து நிற்க வைத்து அந்த குற்ற உணர்ச்சியை இருக்க வைக்கிறதா வந்துட்டு பிசாசனுடைய தந்திரம்னு சொல்லி பவுல் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆனா நம்ம எல்லாராலுமே ஜெயிக்க முடியும். எப்படி? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். ஏன்னா தேவனுடைய வசனம் இருந்துச்சுனாக்க அதை நாம் கை கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு நாம வந்துட்டு சாட்சிகளாக கடைசி பரியந்தமும் நாம் வந்துட்டு இருப்போம். அதுலயே வந்து 17வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 12:17. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைகொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆமென். பிசாசானவன் யாரெல்லாம் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற அவருடைய வசனத்தை வந்து கை கொள்ளுகிறவர்கள் இடத்துல மட்டும்தான், அவருடைய வசனத்தையும் இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சாட்சி யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க கூட தான் எப்பொழுதுமே வந்துட்டு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறானே ஒழிய, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்துட்டு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லோருமே வந்து பிசாசின் பிடியில தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னைக்கு மனம் திரும்பி அவர்கள் வந்துட்டு உணர்வடைந்து கர்த்தருக்கு வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ள ஆரம்பிக்கிறாங்களோ அவர்கள் மேல வந்துட்டு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா அது வரைக்கும் வந்துட்டு அவர்கள் எல்லோருமே வந்துட்டு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத, கர்த்தரை ஏற்றுக்கொண்டும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் சொல்றாரு, அதனாலதான் வந்துட்டு நாம எல்லோருமே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பிறக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துல வந்துட்டு ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துல வந்துட்டு பிறக்கவே முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே எபேசியர் 2வது அதிகாரத்துல வந்துட்டு பார்த்தோம், நம்மளுடைய மாம்சமும் மனசும் விரும்பினதான் வந்து செஞ்சோம். அதுதான் வந்துட்டு மாம்சத்துக்குரிய மனிதனுடைய ஒரு இயல்பு. ஆனா அதுக்கப்புறம் கர்த்தர் யாரு, நாம பாவத்துலதான் தங்கி இருக்கிறோம் இவ்வளவு நாளா அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அப்ப பாவியாகிய என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதுதான் வந்துட்டு என்னை வந்துட்டு ரட்சிக்க போகிறதுன்னு சொல்லி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசம் உள்ளவனாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுப்பவன் தான் வந்துட்டு ரட்சிக்கப்படுவன். அவனுடைய ஆவி வந்துட்டு கர்த்தருடைய ஆவியோட வந்துட்டு கலந்து இருக்குது. எபேசியர்ல 1:13 சொல்லியிருப்போம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளை ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட
பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப தேவனை நம்முடைய ஆவியோட வந்துட்டு ஒன்றாக இருக்கிறாருங்கிறத நாம வந்துட்டு இதுல வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம வந்துட்டு பாவத்திலிருந்து முழுமையாக நம்மளுடைய சரீரத்திலும் நம்மளுடைய ஆத்மாவிலும் இருக்கிற அந்த பாவ கரைகளை எல்லாத்தையும் முற்றிலுமே வந்துட்டு அவர் வந்துட்டு பரிசுத்தமாக்க முடியும். நாம எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகளை முழுமையாக தெரிந்து கொண்டு கீழ்ப்படுகிறோமோ. அப்ப கர்த்தரை நாம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம்னாக்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நாம எல்லோருமே வந்துட்டு இருளின் பிசாசின் அதிகாரத்துல நாம இருந்தோம். ஆனா கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொலோசியர் 1:13 சொல்லுது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அங்க வந்து ஒரு பெரிய யுத்தமே ஆரம்பிக்குது. தேவனுடைய ராஜ்யத்துல உள்ள பிள்ளைகளுக்கும் பிசாசனுடைய ராஜ்யத்துல உள்ள அந்த மற்ற ஆவிகள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு பாவத்துல விழ வைக்கிறதுக்காக பெரிய ஒரு யுத்தமே நடக்குது. இதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கர்த்தரை ஏத்துக்கிட்டு சொந்த ரட்சகரை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் முன்ன இருந்ததோட எனக்கு இன்னைக்கு வந்துட்டு அதிகமா வந்துட்டு சோதனைகள் வருதுன்னு வந்து சொல்றாங்க. அந்த சோதனைகள் கண்டிப்பா வந்துட்டு கர்த்தர் வரும் தான் சொல்லியிருக்காரு. அதை வந்து அந்த சோதனைகள் எல்லாமே வந்துட்டு பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய சோதனைகள் மட்டும்தாங்கிறத நாமே நான் வந்து நிதானித்து பார்க்க வேண்டும். அடுத்தது வாசிப்போமே, கலாத்தியர்ல 5:24-25. கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆமென். அப்ப கர்த்தர் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு நமக்கு அவருடைய ஆவியை வந்து நமக்கு வந்து அளவில்லாமல் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ஆவியை கொடுத்திருக்கிறதுனால நாம அவருடைய ஆவிக்கேற்றபடியாக நடக்க கடவும்னா, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. நாம அவருடைய வசனத்தின்படிதான் வந்துட்டு நாம வந்துட்டு நடக்க வேண்டும். அப்படி நடக்கிற பட்சத்துலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை எல்லாவற்றையுமே நாம வந்துட்டு சிலுவையில அறைய முடியும். அப்பதான் நாம வந்துட்டு பிசாசானவனை எல்லா காரியங்களிலுமே நாம வந்துட்டு மேற்கொண்டு, கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்து திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் வந்துட்டு பரிபூரணம் அடையவும். நமக்கு அந்த பரிபூரணம் வந்துட்டு கீழ்ப்படிதல் மூலியமா தான் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா ஏரியாலையும் எல்லா பகுதிகளிலுமே, நம்மளுடைய வேலையா இருந்தாலும் சரி, குடும்ப சூழல்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உறவினர்களோட இருக்கிற எந்த ஒரு பிரச்சனைகளையும் நாம வந்து எளிமையா மேற்கொள்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆவியினால வந்துட்டு நாம நடக்க ஆரம்பிச்சோம்னா மட்டும் அந்த எல்லா காரியங்களுமே வந்துட்டு வாய்க்கும் சொல்லியிருக்கிறாரு. இப்ப வாசிப்போமே, எபேசியர்ல 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். கடைசியாக என் சகோதரரே, இப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வந்துட்டு அவருடைய வல்லமை என்னங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அவர்ல வந்துட்டு நாம அவருடைய வல்லமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அவருடைய அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளாக நாம வந்துட்டு பலப்படணும்னு வந்து கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, ஆவிக்குரிய அசுத்தாவிகளுக்குரிய ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகம் வந்துட்டு அது நம்மளுடைய கண்களுக்கு வந்துட்டு எதுவுமே வந்து புலப்படாது. அது வந்து மனிதனை விட வலிமையான ஒரு உலகம் தான் அது. ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க அந்த பிசாசின் தந்திரங்களை எல்லாத்தையுமே, அந்த உலகத்தை எளிமையாக நம்மளால வந்து மேற்கொள்ள முடியுங்கிறத நம்ம வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம அந்த ஆவிக்குரிய பிசாசுகளையோ நம்மளால கண்ணில் வந்து, ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். அவரால் உண்டாக்கப்பட்ட தூதர்களும் தேவதூதர்களும் வந்துட்டு கீழ்ப்படியாத பிசாசுகளும் வந்து ஆவியாக தான் வந்து இருக்கிறது. ஆனா ஆவிக்குரிய ஒரு சரீரமும் இருக்குது. அது நம்மளுடைய கண்களால வந்துட்டு எப்ப பார்க்க முடியும்னாக்க தேவனுக்கு சித்தமானால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால வந்துட்டு பார்க்க முடியும். அதுக்கு ஒரு உதாரணத்தை நாம வந்துட்டு பார்க்கலாம். 2 ராஜாக்கள்ல உங்களுக்கு தெரியும், எலிஷியா வந்துட்டு அந்த சிறிய ராஜா வந்துட்டு இஸ்ரவேலுக்கு வந்து விரோதமாக, இது எங்க இருக்குனாக்க 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தை நீங்க முழுக்க படிச்சு பாத்தீங்கன்னாக்க அங்க வந்துட்டு ஆவிக்குரிய ஒரு உலகத்தை வந்துட்டு எலிஷியாவுடைய அவனோட கூட இருக்கிற அந்த சகோதரனுக்கு வந்து, அந்த உதவிக்காரருக்கு வந்து கர்த்தரை வந்துட்டு எலிஷியா ஜெபம் பண்றப்ப அவர் வந்து அந்த ஆவிக்குரிய உலகத்தை வந்துட்டு காட்டுவாரு. அதோட ஒரு சுருக்கத்தை வந்து நம்ம வந்து பார்ப்போம். அந்த சிறிய ராஜா வந்துட்டு இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்றதுக்காக வந்துட்டு அவன் நிறைய இடத்துல வந்துட்டு பதுங்கி வந்துட்டு
அவன் வரான். ஆனா அவன் வந்து ஒவ்வொரு தடவையும் அவன் வந்து பதுங்கி வரப்ப பாத்தீங்கன்னாக்க அங்க இஸ்ரவேல் ராஜா வந்துட்டு எலிசியா மூலியமா வந்துட்டு அவனுடைய அந்த சீரியா ராஜாவுக்கு கையில இருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டே வந்துட்டு போறான். ஆனா இதை வந்து சிரியா ராஜாவுக்கு புரியவே இல்லை. யாரு இங்க இருக்கிற ரகசியங்கள் எல்லாத்தையுமே போய் அங்க போய் நம்மள இருக்கிற யாரு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைச்சு அவன் வந்து கேட்கிறப்ப வந்துட்டு அவன் சொல்றான், இல்ல அங்க எலிசியான்னு ஒரு ஆள் இருக்காரு, அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவன் வந்துட்டு நீங்க உங்க உள்ளறையில நீங்க என்ன பேசினாலும் அது வந்துட்டு அவனுக்கு தெரியும், அது வந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு வந்துட்டு அந்த சங்கதி வந்துட்டு போய் சேர்ந்து விடும் அப்படின்னு. அப்ப போய் எலிசியாவை போய் பிடித்து கொண்டு வாருங்கள்னு சொல்றப்ப வாசிப்போமே அந்த சம்பவத்தை மட்டும் வாசிப்போம். 2 ராஜாக்கள்ல 6:15-17 வரைக்கும். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுட்டி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். ஆமென். ஆனா எலிசியாவோட யாருமே இல்ல. அதாவது மாம்ச கண்ணுல பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்க, ஆனா அவனுடைய வேலைக்காரன் வந்துட்டு நம்மளை சுத்தி வந்துட்டு ஒரு பெரிய இராணுவமே வந்திருக்குன்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சு அதை போய் எலிசா கிட்ட சொல்றப்ப அந்த இடத்துல வந்துட்டு எலிசா சொல்றாரு, நீ வந்துட்டு பயப்படாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து எலிசா வந்துட்டு கர்த்தர்கிட்ட வந்துட்டு ஜெபம் பண்றான். அந்த ஜெபம் பண்றப்ப இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அப்ப ஆவிக்குரிய ஒரு உலகத்தை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எலிசியாவோட வேலைக்காரனுக்கு வந்துட்டு காட்டுறாரு. ஆனா அதை வந்துட்டு அப்ப எலிசியா வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை வந்துட்டு முழுமையா விசுவசித்து அவரை வந்துட்டு எல்லா காரியத்திலயும் அவர் வந்து கீழ்ப்படிந்து நடந்து கொண்டு இருக்கிறார். அப்ப நாம எல்லோருமே அந்த மாதிரி கீழ்ப்படிந்து நடக்கிறப்ப நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறாங்கிறத நாம வந்துட்டு முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சோ அதுதான் வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய உலகம் எல்லாமே வந்து, ஏன்னா கர்த்தர் வந்துட்டு கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால்தான் எல்லாவற்றையுமே வந்துட்டு உண்டாக்கும். அப்ப அதை நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நாம வந்துட்டு மாம்சத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இன்னும் வந்துட்டு மாம்சத்திலே எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நாம வந்துட்டு சிந்திச்சு கொண்டே இருந்தோம்னாக்க அதை வந்து மேற்கொள்றதுக்குரிய அந்த திராணியை வந்துட்டு நாம திராணி உடையவர்களாக ஒவ்வொருவரும் இருக்கணுங்கிறது தான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அப்படியே வாசிப்போமே 18-20 வரைக்கும். அடுத்தது, அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறந்தபோது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். ஆமென். அந்த இராணுவத்தோட அந்த இராணுவம், சிரியாவோட இராணுவம் வந்து எலிசியாவை வந்துட்டு பிடிக்க வரப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எலிசியா வந்துட்டு கர்த்தர்ட்ட வந்துட்டு விண்ணப்பம் பண்றாரு, அவர்களுடைய கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். அதுக்கப்புறம் எலிசா அவங்க எல்லாருமே வந்துட்டு கண் மயக்கம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எலிசியா வந்துட்டு அவரை போய் நேரா போய் இஸ்ரவேல் ராஜா கிட்ட போய் கூட்டிட்டு போய் விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஜெபம் பண்றாரு, அவருடைய கண்கள் வந்துட்டு திறக்கப்பட்டிருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்றாரு, அங்க உடனே நடக்குது. திருப்பி அவர் என்னென்ன கேட்கிறாரோ கர்த்தரை உடனே வந்துட்டு செய்யறாரு. சோ அதே போலதான் வந்துட்டு எலிஷா வந்துட்டு எலியாவுடைய சீஷன். நமக்கு இன்னொரு இடத்துல பார்த்திருக்கோம், எலியாவும் வந்துட்டு நம்மை போன்ற ஒரு பாடுள்ள மனிதன் தான். கர்த்தர் அவனுடைய 3 வருஷம் வந்துட்டு மழை பெய்யக்கூடாது, அதுக்கப்புறம் மழை பெய்யுன்னு சொன்னப்ப அவனுடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் வந்துட்டு மழை பெய்யக்கூடாது அப்படின்னாக்க ஒரு தேசத்துக்கே வந்துட்டு மழை இல்லாம ஒரு 3 வருஷம் வந்து இருந்துச்சு. அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு நீதிமானுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் வந்துட்டு எல்லா காரியத்திலையுமே, இது வந்துட்டு இயற்கை மற்றும் அவனுடைய சொந்த தேவைகள் எல்லாவற்றுக்குமே வந்து கர்த்தர் வந்து பதில்
கொடுக்க வல்லவராக தான் வந்துட்டு இருக்கிறாருங்கிறத இந்த வசனம் வந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. 2 கொரிந்தியர்ல 12:10 வாசிப்போம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பவுல் வந்து சொல்றாரு, நான் பலவீனமாய் இருக்கும் பொழுது பலமுள்ளவனாக இருக்கிறேன். அப்ப கர்த்தர்ட்ட போய் அவருக்கு வந்துட்டு ஒரு சில பலவீனங்கள் வந்திருக்கு. என்னை வந்துட்டு சாத்தான் வந்துட்டு 3 தடவை வந்துட்டு என்னை வந்துட்டு துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், என்னை அதுல இருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னாக்க கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், அதனால நீ வந்துட்டு பலம் அடைவாயின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நாமளும் நமக்குள்ள வந்துட்டு ஏதாவது ஒரு குறைபாடுகளை வந்துட்டு இருந்துச்சுனாக்கா அதை முழுமையாக உணர்ந்து கொண்டு கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் என்னிடத்துல வந்துட்டு ஒப்புவிங்கிறாரு. அதை நாம் அறிந்து கொண்டு கர்த்தர்கிட்ட நம்ம வந்து முழுமையாக நம்ம தாழ்த்தி நாம அவர்கிட்ட போய் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவர் நமக்காக வந்துட்டு எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்காரு. எபேசியர்ல 1:3 வாசிச்சு பார்த்தோம்னா ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்னால நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அது நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு நாம வந்துட்டு நாமே எல்லா காரியங்களையும் வந்துட்டு தாழ்த்தணும். சங்கீதம் 8வது அதிகாரத்துல 4-9 வரைக்கும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீர் மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் என்மாத்திரம், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசீட்டினீர்ங்கிறாரு. அப்ப இந்த வானத்துல இருக்கிற பூமி, அதுல உள்ள அந்த சமுத்திரத்துல உள்ள மச்சனங்கள் எல்லாவற்றையுமே கர்த்தர் வந்துட்டு ஆதாமுக்கு வந்துட்டு கீழ்ப்படுத்தினார். இன்னைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கும் வந்துட்டு அதே மாதிரியான இந்த பூமியின் மேல் உள்ள அந்த அதிகாரத்தை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காரு. அதை நாம எந்தெந்த விதத்துல எப்படி பயன்படுத்துறோம், அதுக்கு வந்து நமக்கு வந்துட்டு சத்தியம் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். அதை நாம வந்து ஆராய்ந்து பண்ணி பார்த்து நம்மளுடைய சூழல்களுக்கு ஏற்றபடி நாம் வந்து கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது அது எல்லாவற்றையுமே நம்மளால வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அதற்குரிய எல்லா வழிகளையுமே கர்த்தர் வந்து திறந்து கொடுத்திருக்கிறாரு. பிலிப்பியர்ல 4:13 வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். சோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எப்ப செய்ய முடியும்? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை பற்றி நாம் வந்துட்டு அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் எப்படி என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு செயல்படுங்கிற அந்த அறிவில் நாம வளரும் பொழுதுதான் வந்துட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. வாசிப்போம் இன்னொரு வசனம், ரோமர்ல 16வது அதிகாரத்துல 19-20 வரைக்கும். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். சோ நம்மளுடைய கீழ்ப்படிதல் வந்துட்டு நிறைவேறும் பொழுதுதான் வந்துட்டு எல்லா கீழ்ப்படியாமைக்கும் நீதி உள்ள தண்டனை வந்துட்டு நம்மளால செலுத்த முடியுமே வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. நாம வந்து கர்த்தரை வந்துட்டு அவருடைய பிள்ளையாகிட்டோம், அவருடைய வல்லமை நமக்கு இருக்கு அப்படின்னாக்கா அந்த அதிகாரம் எப்ப செயல்படும்னாக்கா நம்மளுடைய கீழ்ப்படிதலின் மூலியமாக மட்டும்தான் வந்துட்டு அது செயல்படுமே. ஏன்னா ரோமர் 8:31 சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் எப்ப என் பட்சத்துல வந்துட்டு இருப்பாரு? நான் முழுமையாக அவருக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் கீழ்ப்படியும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலையுமே எனக்கு தெரிந்த வசனங்களுக்கு, எனக்கு முழுமையாக மொத்த பைபிள் தெரியாது, ஆனா எனக்கு தெரிந்த வசனங்களுக்கு நான் முழுமையாக முழு இருதயத்தோடு சுத்த இருதயத்தோடு நான் வந்துட்டு கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன்னா கர்த்தர் இன்னும் அவருடைய கிருபையை கொடுத்து நம்ம இன்னும் அதிக வசனங்கள்ல நம்மளை தேறினவர்களாக அவர் வந்துட்டு அவருக்குள்ளாக நம்மளால வந்துட்டு வளர முடியும், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க முடியும்னு சொல்லியிருக்காரு. வாசிப்போமே ரோமர்ல 8:37-39. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென்.
சோ நம்மளால கர்த்தர் வந்து நம்ம மேல வைத்திருக்கிற அன்பினால நாம எல்லாவற்றிலுமே வந்துட்டு ஜெயம் கொள்கிறவர்களாக தான் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் தேவ தூதர்களானாலும் வந்து சொல்லியிருக்குது. அப்ப நாம இதை எல்லா காரியங்களையும் எப்படி வந்துட்டு செயல்படுது, ஆவிக்குரிய உலகம் நமக்கு எதிராக அந்த பிசாசானம் வந்து எப்படி போராடுறா அப்படிங்கிறத நாம வந்துட்டு நமக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு வசனம் வந்து கேளுங்கள் உங்களுக்கு அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏன்னா நம்ம கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவனும் கண்டடைகிறான்னு வந்துட்டு தட்டுகிறவன் எவனுக்கு திறக்கப்படும் சொல்லி கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டாரு. அதை நாம வந்துட்டு முழுமையாக, ஏன்னா கிறிஸ்து தான் நமக்குள்ள இருக்கிறாருங்கிற அந்த ரகசியம் வந்துட்டு நமக்கு வந்து எப்பொழுதுமே நாம அந்த உணர்வுல அந்த வெளிச்சத்துல நாம வந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு வர ஒவ்வொரு பிரச்சனைகளும் நாம வந்துட்டு பிசாசினுடைய தந்திரங்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர்கிட்ட அந்த ரகசியங்களை கேட்டா கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பதற்கு எப்பொழுதுமே வந்துட்டு ரெடியா தான் இருக்கிறாரு. எபேசியர்ல 6வது அதிகாரத்துல 11-13 வரைக்கும் வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். இப்ப இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை முழுமையாக தான் அவர் வந்து எடுக்க சொல்லியிருக்கிறாரு. ஒரு சிலதை மட்டும் அவர் வந்துட்டு அணிய சொல்லலை, எடுத்துக்கொள்ள சொல்லலை. நமக்கு வந்துட்டு முழுமையாக தேவனுடைய முழுமையான அந்த சர்வாயுத வர்க்கம் வந்து நமக்கு வந்துட்டு தேவைன்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்படி நாம வந்துட்டு செய்யலைனாக்க நாம கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் வந்துட்டு பலவிதமான சோதனைகள்ல பிரச்சனைகள்ல வந்துட்டு சந்திச்சுதான் ஆகணும். அதை வந்துட்டு மேற்கொள்ளணும். ஏன்னா நம்மளை சுற்றி வந்துட்டு தீய மனிதர்கள் வந்துட்டு தேவனை அறியாதவர்கள் நம்மளை சுற்றி இருக்கதான் செய்வாங்க. எப்பொழுதும் யார் மூலியமாவது ஏதாவது ஒரு போராட்டம் கர்த்தரை அறியாதவர்கள் மூலியமாக நமக்கு வந்துட்டு வேலை செய்யற இடத்துலயோ இல்ல மற்ற இடங்கள்லயோ நமக்கு பள்ளிக்கூடத்துலயோ படிக்கிற இடத்துலயோ ஏதாவது ஒரு போராட்டம் வந்து பாவத்துல விழ வைக்கிறதுக்காக வந்துட்டு பிசாசானவன் வந்து கொண்டு வந்துக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா வந்துட்டு இந்த உலகத்தை வந்துட்டு கட்டுப்படுத்துறது வந்துட்டு பிசாசானவன் தான். உலகங்கிறது பாத்தீங்கன்னாக்க யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களே அவர்களை வந்துட்டு கட்டுப்படுத்துறது பிசாசு அப்படிங்கிறத நாம வந்துட்டு முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம வந்துட்டு கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வந்துட்டு பிசாசானவன் நம்மை பற்றி முழுமையாக அறிந்தவன், நம்மை விட வலிமையானவனா தான் இருந்தான். ஆனா இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு தோற்று போனவனாக தான் இருக்கிறான். அவன் எப்பொழுதுமே தோற்று போனவனாக இருக்க வேண்டுமென்றால் நாம வந்துட்டு சர்வாயுத வர்க்கத்தை வந்துட்டு எப்பொழுதுமே அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுல இருந்து ஒன்னையுமே நம்மளால வந்துட்டு விட்டு கொடுக்க முடியாது. அதுல ஒரு 7 விஷயம் சொல்லியிருக்குது. இன்னைக்கு நாம வந்துட்டு சுருக்கமா வந்துட்டு ஒரு முதல் காரியத்தை மட்டும்தான், ஒரே ஒரு சர்வாயுத வர்க்கத்தை மட்டும் தான் பார்க்க போறோம். இதை நாம வந்துட்டு தொடர்ச்சியா வந்துட்டு அடுத்தடுத்த வாரங்கள்ல நாம வந்துட்டு பார்ப்போம். வாசிப்போமே 1 யோவான்ல 2:13-14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமென். ஆமென். சோ இந்த வசனத்துல, இந்த 2 வசனத்துல பாத்தீங்கன்னாக்க 2 முறை வந்துட்டு நாம் வந்துட்டு பிசாசானவனை ஜெயித்து விட்டோம் என்று நமக்கு இந்த வசனங்கள் வந்து பாக்குது. வாலிபரை பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிச்சதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 2வதுல பாத்தீங்கன்னாக்கா வாலிபரை நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிச்சதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன்றாரு. தேவ வசனம் நமக்குள்ள வந்து நிலைத்து இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நீங்க வந்து பிசாசை வந்துட்டு ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைனாக்கா நமக்கு எதிராக நடக்கிற அந்த யுத்தத்துல வந்துட்டு நாம எளிமையாக வீழ்ந்து விடுவோம் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இந்த வசனத்துல வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. நான் கர்த்தர் வந்து ஞானஸ்தானம் எடுத்து அவர் வந்து அந்த முதல் 3 சோதனைகள்னு பாத்தீங்கன்னா அவர் எப்படி ஜெயிச்சாருனாக்கா தேவனுடைய வசனத்தை வச்சுதான் மேற்கோள் காட்டி தான் வந்துட்டு அவர் வந்து ஜெயிச்சார்.
ஸோ இதே விஷயம் தான் நமக்கும் வந்துட்டு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா வாலிபரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பொல்லாங்கனை ஜெயிச்சிட்டீங்க. நீங்க எப்படி ஜெயிச்சீங்கன்னாக்க நீங்க வந்துட்டு பலவான்களாக இருக்கிறீங்க. எப்படி பலவான்களாக மாறினீங்கன்னாக்க தேவனுடைய வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலே. அதை யோவான் 15:7 சொல்லியிருப்பாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும் கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு அந்த கர்த்தர் கொடுத்த அந்த சர்வாயுத வர்க்கத்தை வந்துட்டு தரித்து கொள்ள வேண்டும். வாசிப்போமே 1 பேதுருல 5:8-10 வரைக்கும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர் இடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். சோ நாம எல்லோருக்குமே வந்து பாடுகள் வந்துட்டு இருக்கதான் செய்து அதை வந்துட்டு மேற்கொள்ள முடியும். கர்த்தரை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரையுமே கர்த்தர் முதல் வார்த்தை சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. எதற்காகனாக்க உனக்கு ஒரு எதிராளியானவன் பிசாசவன் இருக்கிறான். ஆனா அவனை வந்து நீ வந்து உன்னுடைய கண்களால வந்துட்டு பார்க்க முடியாது. கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு எதுக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு சிங்கத்தை வந்துட்டு ஒரு உதாரணமா வந்துட்டு அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போலன்னு வந்து சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்க அதை வந்து சாத்தானோட வந்துட்டு ஒப்பிட்டு சொல்றாரு. சாத்தான் வந்துட்டு ஒரு வயதான ஒரு சிங்கத்தை போலதான் அவனும் வந்துட்டு இருப்பான். ஏன்னா பாத்தீங்கன்னாக்க அந்த ஆண் சிங்கம் வந்து வேட்டை ஆடுறப்ப அது எப்பொழுதுமே வந்துட்டு கர்ஜிக்காதுன்னு தான் வந்துட்டு போட்டிருக்கு. ஆனா அதுக்கு வந்துட்டு அது எப்ப கர்ஜிக்க ஆரம்பிக்கும்னாக்கா அது வந்துட்டு அது ஏமாத்துறதுக்காக அந்த இறைய அந்த மானையோ இல்ல வேற ஏதோ ஒரு மிருகங்களை வந்துட்டு ஏமாற்றுவதற்காக தான் வந்துட்டு அது வந்துட்டு கர்ஜிக்க ஆரம்பிக்கும். அப்ப அது எப்படி கர்ஜிக்குதுனாக்கா அது சிங்கங்க அந்த கர்ஜிக்கிறதே பாத்தீங்கன்னா அது மற்ற சிங்கங்களோட குறிப்பா வந்துட்டு வேட்டையாடுறது பெண் சிங்கங்களா தான் வந்து இருக்கும். அந்த பெண் சிங்கங்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு சைட்லயும் அது எதிர்முனையில தான் வந்துட்டு அந்த ஆண் சிங்கமும் இருக்கும். அந்த ஆண் சிங்கம் வந்துட்டு அமைதியா போய் அந்த இறைய தேடி இறைக்கிட்ட நெருங்குறப்ப அது வந்துட்டு சத்தம் இடுறப்ப அந்த மானம் அந்த மிருகங்களோ அது எதிர் திசையில ஓடுறப்ப பாத்தீங்கன்னாக்க அது அங்க போய் அந்த பெண் சிங்கங்கள்கிட்ட போய் வந்துட்டு மாட்டிக்கிட்டு அதுக்கு வந்துட்டு இரையாகுது. இதே போலதான் வந்துட்டு பிசாசும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு வஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். எதற்கு? நம்மளுடைய ஆத்மாவை வந்துட்டு அவன் வந்துட்டு நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு. நாம வந்துட்டு பாவத்துல நிலைத்திருந்தால் பாவம் வந்துட்டு நம்மளை மேற்கொண்டு பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு தெளிவா வந்துட்டு புரிந்து கொள்ளணும். சோ எப்படி வந்துட்டு இந்த சிங்கம் வந்து வேலை செய்கிறதோ, ஏன்னா வந்து சிங்கம் வந்துட்டு எதற்காக கர்ஜிக்கிறது? அது வந்துட்டு அந்த வேட்டைய அந்த அந்த ஒரு மானையோ அதை டைரக்டா அந்த ஆண் சிங்கம் வந்து அடிக்காது. அதை வந்துட்டு போய் பெண் சிங்கங்கள்கிட்ட வந்துட்டு மாட்டி விடுறதுக்காக வந்துட்டு அது கர்ஜிக்கிறது. அதே போலதான் நம்மளையும் வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு ஒரு உலகத்துல வந்துட்டு, ஏன்னா கர்த்தர் வந்து என்ன சொல்றாருனாக்கா நீங்க வந்துட்டு உலகத்தில் உள்ளவைகளை எதையுமே வந்துட்டு நீங்க வந்துட்டு நம்பாதீங்க, இவைகள் எதுவுமே வந்துட்டு தேவனால உண்டானதல்லன்னு வந்துட்டு போட்டிருக்குது. இது எல்லாமே வந்துட்டு அந்த மாமிசத்தின் இச்சைகளுக்காகவே வந்துட்டு பிசாசானவனால வந்துட்டு உண்டாக்கப்பட்டிருக்குது. அப்ப நாம வந்துட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு பாடுகள் உண்டு, அவனுடைய தந்திரங்கள் நாம வந்துட்டு தெரிந்திருக்கிறோம் வந்து கர்த்தர் சொல்றாரு. மத்தேயுல 16:18 வாசிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். ஆமென். அப்ப கர்த்தர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வாக்கு தத்தமே கொடுத்திருக்கிறாரு. என் சபையை கட்டுவேன், என் சபையை வந்துட்டு பாதாளம் மேற்கொள்ளாது. சாத்தானால வந்துட்டு என்னுடைய சபையை வந்துட்டு எதிர்த்து நிற்கவே முடியாது. நாம அவரை சரீரமாகி அந்த சபைக்குள்ள நாம எல்லோருமே வந்துட்டு ஒவ்வொருவருமே அவயங்களாக இருக்கிறோம். அவயங்களாக இருக்கிற ஒவ்வொருவருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை வந்துட்டு அணிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வந்துட்டு கர்த்தருடைய கட்டளையாகவே இருக்குது. முதல்ல வாசிப்போமே எபேசியர்ல 6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவஸ்தத்தை தரித்தவர்களாயும். ஆமென். ஆமென். இன்னைக்கு வந்து சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகும். இதை மட்டும் இன்னைக்கு வந்து சுருக்கமா வந்துட்டு பார்ப்போம்.
அப்ப இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னாக்க சத்தியத்தை வந்துட்டு நம்மளுடைய ஒரு இந்த சர்வாயுத வர்க்கமே பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் கிடையாது, வான்மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு தான் நமக்கு வந்துட்டு போராட்டம்னு சொல்லியிருக்காரு. அப்ப யுத்தம்னாக்க நம்மளை வந்துட்டு ஒரு யுத்த வீரராக தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு பார்க்கிறார். அப்ப அந்த யுத்த வீரன், ஒரு யுத்தத்துக்கு போறவனுக்கு வந்துட்டு முக்கியமான விஷயம் வந்துட்டு அவனுடைய இடுப்புல வந்துட்டு கச்சை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு சரியா இருக்கணும். அவனுக்கு அந்த இடத்துல வந்து கச்சை வந்துட்டு சரியா இல்லைனாக்க, கச்சை சரியா இல்லைனாக்க அவனால வந்துட்டு யுத்தத்துல வந்துட்டு முழுமையாக வந்துட்டு ஈடுபட முடியாது. அவனுக்குள்ளாக வந்துட்டு ஏகப்பட்ட தடுமாற்றம் வந்துட்டு வரும். அந்த கச்சையை வந்து கொஞ்சம் லூஸா கட்டியிருந்தாக்க அவன் யுத்தத்துல ஓடுறப்ப, அங்க வந்து சண்டை போடுறப்ப பாத்தீங்கன்னா அந்த கச்சை லூஸ் ஆகிறவ என்ன பண்ணுனாக்கா அவன் வந்து ஒரு கையால தான் வந்துட்டு அவன் அந்த கச்சையை வந்து பிடிச்சுக்கிட்டு அவன் வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு கையை மட்டும்தான் வந்துட்டு அவன் வந்துட்டு பயன்படுத்த முடியும். அந்த கையில பாத்தீங்கன்னாக்க அவன் வாளையோ இல்ல கவசத்தையோ ஏதாவது தான் வச்சுக்க முடியும். அப்ப அவனால வந்துட்டு அந்த யுத்தத்துல வந்துட்டு முழுமையான வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாம வந்துட்டு போயிடும். அப்ப கச்சை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு சத்தியத்தை குறிச்சுதான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. வாசிப்பாமே ரோமர்ல 1:25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். ஆமென். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இப்ப இது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல வந்து இன்னைக்கு நாம எல்லோருமே கத்தோலிக்கர்களாகவோ இல்ல இந்துக்களாகவோ இல்ல வெவ்வேறு மதத்தினரா இருந்தோம்னாக்க ஏதாவது ஒரு விதத்துல அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிலையையோ கல்லையோ மண்ணையோ வந்துட்டு நாம எல்லோருமே அதை வந்து தொழுது கொண்டவர்களாக இருந்தோம். ஆனா இன்னைக்கு அதுல இருந்து நாம விடுபட்டு வந்துட்டோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ உலகத்துல பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு எதை வந்துட்டு அவங்க வந்துட்டு வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா அவங்க கல்லையோ மண்ணையோ வந்துட்டு அவர்கள் யாரும் வழிபடல. தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க வந்துட்டு அதிக நேரம் செலுத்தாம உலகத்துல உள்ள பொழுதுபோக்குக்கு வந்துட்டு அவர்கள் வந்துட்டு நேரத்தை வந்துட்டு செலுத்துகிறார்கள். ஸோ ஊடகங்கள் மூலியமாகவோ கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து பொய்களை வந்துட்டு பார்க்கறதுனால, பொய்களை வந்துட்டு அவங்க கவனிக்கிறதுனால, அதை நம்புறதுனால அவர்கள் வந்துட்டு விசுவசித்தாலும் அது செயலற்ற முறையில தான் வந்துட்டு அவர்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு நடந்து கொண்டிருக்கு. அவர்களால முழு பலத்தோட வந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடியாம இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் வந்துட்டு பொழுதுபோக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் வீட்டுல டிவி இல்லைனாலுமே வந்து அவர்கள் அந்த செல்போன் மூலியமாக பார்க்கிற காரியங்கள், அதே போல அந்த மியூசிக் மூலியமாக, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய உலகத்துல வந்துட்டு ஏகப்பட்ட அந்த ஞானத்துக்குரிய காரியங்களை வந்துட்டு நிறைய நாவல்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு படிக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுனாக்க உண்மைக்கு விரோதமாக நாம வந்துட்டு அதிகமான பொய்களை வந்துட்டு பிசாசானவன் நம்மளுடைய இருதயத்துல வந்துட்டு விதைச்சு கொண்டே வந்து போயிட்டு இருக்கான். அதை வந்துட்டு நாம எல்லாருமே வந்துட்டு நிதானித்து பார்க்கணும். நாமளும் ஏதாவது இந்த மாதிரியான ஒரு காரியத்துல மறைமுகமாக மாட்டிக்கொண்டு இருக்கிறோமா இல்லையாங்கிறத வந்துட்டு சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா பிசாசானவன் வந்துட்டு ஒவ்வொரு காரியத்தையும் அவன் வந்துட்டு உள்ள கொண்டு வரப்ப நாம வந்து சத்தியம் நன்றாக தெரிந்தாலும் ஒரு புதிய காரியத்தை உள்ள கொண்டு வரப்ப இதுல வந்துட்டு பாவமே இல்லைங்கிற மாதிரிதான் வந்துட்டு ஒரு புதிய விஷயத்த நமக்கு அறிமுகப்படுத்துவான். அப்ப அறிமுகப்படுத்துறப்ப நாம எந்த அளவுக்கு அதுக்குள்ள வந்துட்டு ஈடுபாடு கொடுக்குறோமோ அவன் நுட்பமா வந்துட்டு நம்மளை வந்துட்டு வேற வழியில கொண்டு போய் பாவத்துக்குள்ளே நாம இருக்கிறோமா இல்லையாங்கிற மாதிரி வந்துட்டு நம்மளை வந்து அதுல வந்துட்டு மாட்டி விட்டுருவான். இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் வந்துட்டு தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக மீடியாவில தான் வந்துட்டு இன்னைக்கு அதிகமான நேரத்தை வந்துட்டு கொடுக்குறாங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த நேரத்தை நாம வந்து மீடியாவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கான போஜனம். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு, மனுஷன் வந்து அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறப்ப நாம நம்மளுடைய உடலுக்கு வந்துட்டு சரியான விகிதத்துல வந்துட்டு உணவு போகலைனாக்க நமக்கு சரீரத்துல பலவிதமான பலவீனங்கள், நோய்கள் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போலதான் இன்னைக்கு நம்மளுடைய நேரத்தை, அதிகமான நேரத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கொடுக்காம போயிட்டோம்னாக்க அந்த சத்தியத்தை வந்துட்டு சத்தியத்தின் மூலியமாக நாம வந்துட்டு பொய் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் தான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சத்தியம் தெரியாம பொய்யை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் எதற்காக கர்த்தர் கொடுத்தாரு? அவர்கள் பாவம் என்னதென்று அறிய வேண்டும் என்பதற்காக தான் வந்துட்டு நியாயப்பிரமாணத்தை வந்து கொடுத்தாரு. நியாயப்பிரமாணத்தின் மூலமா வந்துட்டு ஒருவருமே நீதிமானாக்கம் இல்லை. கர்த்தர் ஒருவர் தான் வந்துட்டு நியாயப்பிரமாணத்தை முழுமையா வந்துட்டு நிறைவேற்றினார். அப்ப நாம வந்துட்டு அந்த சத்தியத்துக்கு எவ்வளவு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத நிதானிச்சு பார்ப்போம். யோவான்ல 17:17 வாசிப்போம்.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். ஆமென். சோ நாம வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு உண்ணும் பொழுதும் உறங்கும் போதும் அதுல வந்துட்டு நாம வந்துட்டு அந்த வார்த்தையில வாழும் பொழுது அப்ப நம்ம வந்து தவறுகளை வந்துட்டு நம்மளால வந்து பகுத்தறிந்து கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை மட்டும் நீங்க படிங்கன்னு சொல்லவே இல்லை. சங்கீதம் 1 வாசிச்சு பார்த்தோம்னாக்க 2வது வசனத்துல வேதத்தின் மேல் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அந்த வார்த்தை மேல வந்து தியானமாக இருக்கிற மனுஷன் மட்டும்தான் வந்துட்டு பாக்கியவான். அப்பொழுது அவன் செய்கிற எல்லா காரியங்களுமே வந்துட்டு வாய்க்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக இல்லைன்னாக்க நாம எதையுமே வந்துட்டு பகுத்தறியவே முடியாது. நாம செய்யற காரியம் சரியா தவறாங்கிறதே தெரியாது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்துட்டு பேங்க்ல போய் நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை டெபாசிட் பண்ணாதான் வந்துட்டு நம்ம பேங்க்ல இருந்தே எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை வந்துட்டு பணமே இல்லைன்னா ஒண்ணுமே எடுக்க முடியாது. அதே போலதான் நாம வந்துட்டு எந்த ஒரு சத்தியத்தையுமே வந்துட்டு கற்றுக்கொள்ளலைனாக்க நாம வந்துட்டு அது எதையுமே வந்துட்டு நம்ம ஞாபகத்துல இருக்க போறதே இல்லை. ஏன்னா வந்துட்டு சத்திய ஆவிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வந்துட்டு வழி நடத்துவார்னு சொல்லியிருக்காரு. அந்த சத்தியம் நம்ம இருதயத்துக்குள்ள இல்லைனாக்க ஆவியானவர் எப்படி வந்துட்டு நம்மளோட வந்துட்டு செயல்பட முடியும், இடைபட முடியும்? வாசிப்போமே யோவான்ல 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். ஆமென். சோ வரப்போற காரியங்கள் எல்லாவற்றையுமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அறிவிப்பார். எப்ப அப்படின்னாக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம விருப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை படிச்சு அதை வந்துட்டு தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்முடைய ஆவிக்கு தேவனுடைய சத்தியத்தை வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு அவர் வந்துட்டு கத்துக் கொடுப்பாரு. கத்துக் கொடுத்தது இல்லாம மட்டும் தக்க சமயத்துல ஒவ்வொருத்தருக்கு வியாதி இருக்கு, ஒருத்தருக்கு பிசாசின் கட்டுகள் இருக்குது அப்படின்னாக்க எந்தெந்த நேரத்துல எந்தெந்த வசனங்களை அதிகாரமுள்ள வசனங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி அவர் நமக்கு ஞாபகத்துல வந்துட்டு கொண்டு வருவார். இப்ப கொண்டு வரப்ப நாமளும் நமக்கு வந்து விடுதலை ஆகிறோம். அதே போல மற்றவர்களுக்கு நம்மளால வந்துட்டு தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக விடுதலையை கொடுக்க முடியுங்கிறத நம்ம நிதானிச்சு பார்ப்போம். யோவான்ல 16:6 வாசிப்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். அப்ப நம்முடைய ஒவ்வொரு சூழல்கள் பிரச்சனைகள் இருந்து விடுதலை அடைவதற்கு வந்து தேவனுடைய வார்த்தையை நாம எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதற்கான தயாரிப்புகள் நம்ம கிட்ட எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஆனால் நாம தயாரிப்பு இல்லாம இருந்தோம்னாக்க சாத்தான் வந்துட்டு தாக்குவதற்கு முன்பாக நம் கச்சையை அணிய நமக்கு நேரமே கொடுக்க மாட்டான். அந்த சத்தியம் என்னும் அந்த கச்சையை நாம வந்துட்டு அணிந்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே. நம்ம அறகுறையா நம்ம வந்துட்டு அணிஞ்சிருந்தோம்னாக்கா அவன் தாக்கும் பொழுது வந்துட்டு நம்மளால வந்துட்டு எதிர்த்து நிற்பது வந்துட்டு ரொம்ப கடினமாக இருக்குங்கிறத வந்துட்டு நிதானிச்சு வந்துட்டு பார்க்கணும். யோவான்ல 8:31-32 வாசி. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு எல்லோருமே சீஷர்களாக இருக்கதான் வந்துட்டு அழைத்திருக்கிறார். முதல்ல அதை நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். சீஷர்கள்னா யாருனாக்கா அவருடைய உபதேசத்துல வந்துட்டு எப்பொழுதுமே அதை கை கொண்டு நிலைச்சிருந்து மற்ற ஒரு சீஷர்களை வந்துட்டு உருவாக்குறவர்களா இருக்கணும். அதே போல கர்த்தர் அவருடைய சத்தியம் எனக்குள்ள இருந்துச்சுனாக்க கர்த்தர் வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதல்ல வந்துட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கும், மற்ற எல்லா சாத்தானின் போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்து முழுமையாக விடுதலையாக்கும். அப்ப என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு விடுதலை வந்து இன்னும் வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்துல வந்துட்டு வந்திருக்குதா வரலையா, இன்னும் வராம இருக்குதுனாக்கா அதற்கு என்ன காரியம்? இப்ப குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குனாக்க சத்தியம் என்ன சொல்லுது அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு? அந்த சத்தியத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அதற்கு நான் கீழ்ப்படியும் பொழுது அந்த சத்தியம் வந்துட்டு கண்டிப்பா என்ன வந்துட்டு விடுதலை ஆக்கணும். எனக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோயிலிருந்து நான் விடுதலை ஆக்கணும்னாக்க கர்த்தர் வந்துட்டு அதற்குரிய சத்திய வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நான் ஆராய்ந்து பண்ணி பார்த்து அதுல இருந்து விடுதலை ஆக வேண்டும். கர்த்தர் வந்துட்டு நற்கிரிகளை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார். அப்ப நற்கிரிகளை என்னென்ன மாதிரியெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது கர்த்தர் எப்படி செய்து காமிச்சிருக்கிறார், அவருடைய அப்போஸ்தலர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள், இன்று நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு நற்கிரிகளை செய்ய வேண்டும். ஏன்னா நற்கிரிகளை செய்வதற்கு அவர் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளாக
நம்ம வந்து ஏற்கனவே தெரிந்து கொண்டார்னு வந்துட்டு போட்டிருக்க. அப்ப நாம வந்துட்டு சாத்தானுக்கு எதிராக வந்துட்டு திறம்பட வந்துட்டு போராடணும்னாக்கா நாம வந்து வசனங்களை சரியான முறையில வந்துட்டு பகுத்து ஆராயணும். அப்போ அதை பகுத்து ஆராயறதுங்கிறது பாத்தீங்கன்னாக்கா நாம வந்துட்டு பயிற்சி முயற்சி செய்வதன் மூலயமா மட்டும்தான் வந்துட்டு அதை வந்து முழுமையாக செய்ய முடியும். இதனுடைய முக்கியத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பெராயா அந்த பட்டணத்து மக்கள் வந்துட்டு தெரிந்து கொண்டு பவுல் போதித்த போது அவர்கள் வந்துட்டு அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம, வாசிப்போமே அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். அப்ப அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா வசனத்தை ஆராய்ந்து பண்ணி பார்க்கும் பொழுது வந்துட்டு அவர்கள் வந்து நற்குணசாலிகளா, அங்க வந்து 2 பேருமே பெராயா நாட்டு அந்த பட்டணத்து மக்களும் சரி, தெசலோனிக்க பட்டணத்து மக்களும் வந்து 2 பேத்துக்குமே வந்துட்டு அவர் பவுல் வந்துட்டு வசனங்களை வந்துட்டு போதித்தாரு. அதுல வந்துட்டு நற்குணசாலிகளாக இருந்தவர்கள் வந்துட்டு பெராயா பட்டணத்தார்கள்னு சொல்லி வசனம் வந்து சொல்லிடுது. அப்ப ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்துல வந்துட்டு எப்படி அவருடைய சத்தம் எப்படி கேட்குது, அவருடைய அந்த சத்திய வசனங்கள் நமக்குள்ள இருந்தாக்க ஆவியானவர் பேசும் பொழுது அவர் வந்துட்டு நமக்கு தெளிவாக வந்துட்டு புரிய வைப்பார். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நேற்றும் இன்றும் என்றென்றும் அவர் வந்துட்டு மாறாதவர். கர்த்தர் வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன வசனங்களை வந்துட்டு அவர் நமக்கு போதிச்சாரா அந்த வசனத்தின்படிதான் அவர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு வழி நடத்துவார். இதற்கு மாறாக அவர் வந்துட்டு வழி நடத்த மாட்டார். இதை நாம வந்துட்டு முழுமையாக வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்பதான் வந்துட்டு சாத்தானுடைய தந்திரங்களை வந்துட்டு நம்மளால வந்துட்டு கரெக்டா வந்துட்டு பகுத்தாராய முடியும். 2 தீமோத்தேயுல 3:16-17 வாசிப்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். சோ நாம வந்துட்டு தேவனுடைய வார்த்தைகள் மூலியமா மட்டும்தான், தேவனுடைய வார்த்தையும் தான் வந்துட்டு இறுதியான சத்தியம். இதற்கு மேல வந்துட்டு வேற ஒண்ணுமே வந்துட்டு கிடையாது. அப்ப அந்த தேவனுடைய வார்த்தைகள் மூலியமா தான் வந்துட்டு நம்முடைய யோசனைகள், நம்முடைய நினைவுகள், நம்மளுடைய கருத்துக்கள் மற்றும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய நம்ம சரீரத்துல செயல்படுகிறோம்ல அந்த ஒவ்வொரு செயல்களையும் நம்மளால வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், நீங்கள் உங்களுடைய எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தமாக இருங்கள்னு வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இயேசுவையோட உண்மையான சீஷர்கள் எல்லோருமே வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பிசாசோட யுத்தம் பண்ணுவதற்கு தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு பகுத்தாராய்ந்து கொள்ள வேண்டும். வாசிப்போமே 1 கொரிந்தியர்ல 4வது அதிகாரத்துல 6வது வசனம். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனின் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். ஆமென். தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னென்ன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதற்கு மிஞ்சி நாம வந்துட்டு எதுவுமே ரொம்ப யோசிக்க வேணாம்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையின்படி நாம கீழ்ப்படிஞ்சு அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம அதை நடந்தாலே வந்துட்டு பிசாசானவனை மேற்கொள்ள முடியும். அதனால வந்துட்டு சத்தியம் என்னும் கச்சை நாம வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு அது நம்ம இடுப்புல வந்துட்டு கரெக்டா இருக்கணும். ஒரு யுத்த வீரனுக்கு எப்படி இருக்கணுமோ அதே போல நாம வந்துட்டு சத்தியத்துல வந்துட்டு ஒரு பொய்யும் கலந்து இருக்க கூடாதுன்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்குரிய எல்லா விஷயங்களிலுமே பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் வந்துட்டு இறுதியான அதிகாரம், மேலான அதிகாரம் வேற எதற்குமே கிடையாது. தேவனுடைய அதிகாரம் அது ஒண்ணுதான், அந்த வார்த்தை தான். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அதை நாம வந்து பகுத்தறிய பாக்குறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா, ஒரு கருவியா இருக்குது. அதே போல சத்தியத்திற்கான அளவுகோலாவும் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு வெவ்வேறு சபைகள் வந்துட்டு இன்னைக்கு நிறைய வந்து சத்தியங்களை வந்துட்டு கொண்டு வராங்க. அதுல அடிப்படையா வந்து ரட்சிப்புக்குரிய அந்த அடிப்படையான சத்தியமே வந்துட்டு தேவன் ஒருவரா இல்ல மூவரா இல்ல இருவரான்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் இருக்குது. அப்ப அந்த சத்தியத்தை வந்துட்டு சத்தியத்தோடு நாம வந்துட்டு என்னுடைய வசனங்கள் வந்துட்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தான் இருக்குது, அவைகளை என்னுடைய ஆவிதான் வந்து சேர்க்குங்கிறப்ப நாம வந்துட்டு அந்த வசனங்களை வந்து ஒன்று சேர்த்து 2-3 சாட்சிகள் இருக்குதாங்கிறத நம்ம நிதானித்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா சத்தியத்துல ஒரு பொய்யும் வராது. அந்த ரட்சிப்புல வந்துட்டு நாம வந்துட்டு பலமுள்ளவர்களாக எப்பொழுதுமே நடக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய ரட்சிப்பு அந்த அடிப்படையான அந்த உபதேசங்களை ஏதாவது பிசாசானவன் வந்து ஒரு பொய்ய வந்து கலந்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்துட்டு மேல வந்துட்டு
நம்ம இன்னும் நிறைய காரியம், ஏன்னா நம்மள எல்லாருமே நம்ம வந்து கர்த்தர் வந்துட்டு பூரணர் ஆகும்படி நாம வந்து அடிப்படையை விட்டுட்டு நாம வந்து பூரணமாகணும். அன்புதான் வந்துட்டு மேலான காரியம். அந்த அன்பிலே நாம வந்துட்டு நிலைத்து இருக்கணுங்கிறதா வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம அதுல வந்துட்டு பயணிக்க வேண்டும் என்றால் வந்துட்டு சத்தியம் வந்துட்டு மிகவும் வந்துட்டு அடிப்படையான ஒரு விஷயங்கிறத வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். சோ நாம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னாக்க சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப அந்த சர்வாயுத வர்க்கம் எதுக்கு? நமக்குன்னு ஒரு தீங்கு நாள் வரப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த சகலத்தையும் அந்த தீங்கை யாரு வந்து கொண்டு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா அது பிசாசானவனால மட்டும்தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு சோதனைக்கு உட்படுத்தி அதை வந்துட்டு கொண்டு வர முடியும். அப்ப நாம வந்துட்டு அவனை வந்துட்டு எதிர்த்து நிற்கணும். அதுல வந்து முதல் விஷயம் பாத்தீங்கன்னாக்கா சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும், இரண்டாவது விஷயம் நீதி என்னும் மார்க்க அவசரத்தை தரித்தவர்களாகவும், சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை காலில் தொடுத்தவர்களாகவும், பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்க எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். மொத்தம் வந்துட்டு அந்த சர்வாயுத வர்க்கம் இந்த 7 விஷயங்களை வந்துட்டு கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நாம வந்து பார்த்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையை கட்டினவர்களுக்கான அந்த வசனங்களை தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து தியானிச்சு பார்த்தோம். சோ அடுத்த முறை வந்து நமக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் மற்ற சர்வாயுத வர்க்கத்தையும் வந்துட்டு நமக்கு அந்த நேரத்தை பொறுத்து நம்ம வந்துட்டு தியானிச்சு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே, ஜீவனுள்ளவரே, பாவிகளாக இருந்த நாங்கள் உமக்கு விரோதமாக எப்பொழுதுமே வந்துட்டு பாவம் செய்து கொண்டிருந்தோம். அப்பா பிசாசின் ஆவியோடு அவனுடைய தந்திரங்கள் எதுவுமே தெரியாம நாங்க ஒரு காலத்துல இருந்தோம். அப்பா உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே அன்பினாலே நீர் எங்களை வந்து தெரிந்து கொண்டீரப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், உயிர்த்து அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா. உம்முடைய ஆவியை எங்களுக்கு விசுவாசத்தின் மூலியமாக கொடுத்து நாங்க எப்படி சரியான ஞானஸ்தானம் எடுப்பது, வீட்டு கூடுகையை தான் வந்துட்டு வேதத்தின்படி சரியானது என்று எங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு காமிச்சிங்கப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் வந்து உங்களை விடுதலையாக்கும். ஆனா எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பிசாசாகிய அந்த எதிராளியை நாங்கள் மேற்கொள்வதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை வந்துட்டு நீங்க வந்துட்டு தரித்து கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு நாம வந்துட்டு அவன் பிசாசோட அந்த முழு ஆயுதங்களோட தான் நம்ம அவனோட வந்துட்டு போராட முடியும். 1-2 ஆயுதங்களை வச்சு மட்டும் நாம வந்து அவங்களோட போராட முடியாதுங்கிறத எங்களுக்கு வசனத்தை வந்து காண்பிச்சு கொடுத்தீங்கப்பா. அப்பா தகப்பனே, இன்னைக்கு வந்துட்டு சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்பா தகப்பனே, இங்க வந்திருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் பிள்ளைகளையும் அவங்க குடும்பத்தார் அனைவரையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அப்பா உங்க சத்தியத்தினால மட்டும்தான் விடுதலை உண்டுங்கிறத நாங்க முழுமையாக விசுவசிக்கிறோம்ப்பா. அதற்கு நாங்கள் எங்களையே தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்க எப்பொழுதுமே வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளாக நாங்க இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. இதற்கு எதிராக எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எங்கள் வேதத்தை வந்து படிக்க விடாம, சத்தியத்தை தெரிந்து கொள்ள விடாமல், பொய் இன்னதென்று நாங்கள் வந்துட்டு பகுத்தறியத்தக்கக்கூடிய அந்த வல்லமை வந்து சத்தியத்துலதான் இருக்குதுங்கிறத எங்களை வந்து விசுவசிக்க விடாமல், அதில் மேல அந்த சத்தியத்தின் மேல தெரியப்பட விடாமல் தடுக்கிற எல்லா பொல்லாத சாத்தானையும் பிசாசின் கிரைகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க இருக்கிற ஒவ்வொருவரை விட்டு வெளியே போய் என்று கட்டளை இடுகிறேன். இயேசுவே, ஜீவன் உள்ளவரே, அப்பா உம்முடைய சத்தியத்தினாலே நீர் எங்களுக்காக நீர் காயப்பட்டீரப்பா. உம்முடைய சரீரத்தின் தழும்புகளால நாங்கள் குணமாகிறோம் சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்பா தகப்பனே, இங்க வந்துட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு யாருக்காவது உடல்ல வந்துட்டு சரீரத்துல எந்த ஒரு பலவீனங்கள் இருந்தாலும் உம்முடைய தழும்புகளால அவர்கள் எல்லோருமே இப்பொழுதே சுகமடைந்து விட்டார்களப்பா. அந்த சரீரத்துல பலவீனத்தை கொடுக்கிற எல்லா அசுத்தாவையும் பிசாசின் கருவிகளையுமே இப்பொழுதே அவர்களுடைய சரீரத்தை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை இடுகிறேன். ஆமேன். இயேசுவே, ஜீவன் உள்ளவரே, அப்பா தகப்பனே, உமக்கு சித்தமானால் வரும் நாட்கள்ல வந்துட்டு மற்ற சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு டீட்டெயில்டா வந்துட்டு
சாட்சிகளோடு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பதற்கு நீர் உதவி செய்யும்படியாக எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜெபத்தையும் ஏறெடுத்து கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், brothers and sisters.